எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் திருநெல்வேலிக்கு தாமிரபரணிக்காக போராட்டம் பண்றதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். இதனால இந்த பேருந்துல இருந்து ஒரு அவசரமான ஒரு நேரலை போடுறோம்னா அது காரணம் தயவு செய்து இளைஞர்கள்லாம் கவனிக்கிறதுக்காக தான் போடுறோம். இன்னைக்கு கதிராமங்கலத்துல ஒரு கசிவு ஏற்பட்டு அதுல இருந்து தீ எரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல போயிருக்கு. அதை பார்க்க வந்த பெண்களையும் குழந்தைகளையும் அடிச்சு துன்பப்படுத்திருக்காங்க காவல்துறையினர். காவல்துறையினோட அந்த ஒரு கொடுமையான செயலை இன்னமும் பொறுத்துக்கிட்டு இருக்குமா பொதுமக்கள். கதிராமங்கலத்தில் உள்ள மக்களை மட்டும் ஏன் இளைஞர்கள் கண்டுக்கவே இல்லை? எதுக்காக ஜல்லிக்கட்டுக்காக போறாங்க? அந்த மக்களை ஒரு மாட்டை விட கேவலமா அங்க அடிச்சு துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கெல்லாம் இளைஞர்கள் கூட மாட்டீங்களா? நீங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க? இளைஞர்கள் எங்க போயிருக்கீங்க? விவசாயம் டெல்டா மாவட்டம் 110 மாவட்டத்துல ONGC எண்ணெய் குழாய் போட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்கறதுக்கு இங்க இளைஞர்கள் கிடையாதா? தமிழ்நாட்டில் நடக்கிற கொடுமை எந்த உலக நாடு எங்கேயுமே நடக்காது. அங்க நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை கதிராமங்கலத்துக்கு போயிருந்தேன். அந்த பெண்கள் பேசுறத பார்த்து கண்ணீர் விடுற அளவுக்கு பேச்சு. வயிற்றுல கருவுல உள்ள குழந்தைக்கே புற்றுநோய் வருதுன்னு சொல்றாங்களா டாக்டர். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு எவ்வளவு நாள் சும்மா இருக்க போறோம்? தயவு செய்து இளைஞர்கள்லாம் வாங்க, எல்லாரும் போய் கதிராமங்கலத்துல போராட்டம் பண்ணுவோம். அங்க மக்களுக்கு சாந்தி 4 பெண்கள் இன்னைக்கு ஈவினிங் போலீஸ்காரங்க சாந்தி, தேன்மொழி, பழனி அம்மாள், சித்ரா அப்படி 4 பேரை கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாம் போய் காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? ஆளுங்கட்சியோட அராஜகம் தாங்க முடியல. ஆளுங்கட்சி என்ன பண்ணுது? இன்னைக்கு விழா நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்மளோட வரிப்பணத்துல அவங்க கொடி கட்டிக்கிட்டு விழா நடத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம்? வீட்டுல உட்காந்து தேவையில்லாத டிவி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம். நீங்க தமிழ்நாட்டோட நிலைமை இப்படியே போனுச்சுன்னா சுடுகாடா மாறிடும். தயவு செய்து இளைஞர்கள்லாம் வாங்க, ஒண்ணு கொடுங்க, கதிராமங்கலத்தை காப்பாத்துங்க. நன்றி, வணக்கம்.